Happy Pongal! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஸ்வாலாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவகங்கை மாவட்டத்து பக்கத்தில் இருக்கிற மானாங்குடி கிராமத்தில் தான் வந்திருக்கோம். இது வந்து என்னுடைய ஒய்ஃபோட ஊர். இங்கே தான் நரேஷ்குமார், கவிக்குமார் ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்க ஊரில் எப்படி வந்து மாட்டு பொங்கல் சிறப்பாக கொண்டாடுறாங்க அதை பற்றி பார்ப்போம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து நார்மல் தைப்பொங்கல் வந்து கொண்டாடிருந்தோம். இங்கே வந்து மாட்டு பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறக்காக நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாமே வந்து கரெக்டாக செஞ்சுட்டாங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து காலையில் தான் வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக ஒரு 10-15 வீட்டில் அப்படியே எடுத்து பொங்கல் ஒரே டயத்தில் வைப்பாங்க. அப்புறம் சாமி கும்பிடும் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலேருந்து வருவாங்க. ஃபைனலாக வந்து எல்லா வீட்லேயும் சாமி கும்பிடுவாங்க. அதான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நரேஷ்குமார் வந்து அவங்க வீட்டில் வந்து இப்போ தான் பானையை எடுத்து வைக்கிறாங்க. இங்கே கிறிஸ்துவா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து காமிச்சிட்டு இருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டைத்தில் தான் சங்கு ஊதுற எப்படின்னு கற்றுக்கிட்டாரு. அதனால் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் நம்மளால் இறக்கிட்டு இருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரேஷ்குமார் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, நரேஷ்குமாரோடைய வீடு பக்கத்தில் தகிலன் எல்லாமே இருக்காங்க. எல்லாமே வந்து பானையை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மாட்டுப்பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி, அப்புறம் வந்து அவங்க ஊரில் இருக்கிற ஒரு 20-25 காளைகளை வந்து அவுத்துடுவாங்க. ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து ஒரு 3 பாட்டாக போடலான்னு பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தகிலன், கிருஷ்வா எல்லாமே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவிக்குமார் வீடு. கவிக்குமார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பானை வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து பானை வந்து பொங்க போகுது. இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பொதுவாகவே நம்ம மதுரை, சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக சூப்பராக கொண்டாடுவாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வந்துச்சுனாலே நம்ம வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு சொல்லவே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளை ராகுல் வந்து இருக்கார். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தலைப்பொங்கல், அதனால் அவங்க இருக்காங்க. இங்கே வரங்க வந்து பால் எல்லாமே பொங்க போகுது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கவிக்குமார், நரேஷ்குமார் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸில் தான் வந்துட்டு பார்ப்பல. இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு வீட்டுக்கு மினிமம் வந்து 2 மாடு வந்து வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் மாடு மேக்ஸிமம் இருக்கும். அதனால் வந்து பால் தட்டுப்பாடு பிரச்சனையே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவிக்குமார் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து பொங்கிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கவிக்குமார், நரேஷ்குமார், அதுக்கடுத்து வந்து பேர் மறந்துட்டானே, இங்கே இசையை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நரேஷ்குமார் வீட்டில் வந்து பால் வந்து பொங்க போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து ஃபிஷ்ஷை வந்து நான் ஒரு அந்த என்டே வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சரசரன்னு போயிடும். அதுக்கடுத்து விளையாட்டு போட்டிகள் வந்து நான் ஒரு 3 முட்டைக்கு ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து 2 நாளுக்கு கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி பெரியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கல்லாம் வச்சு அதுக்கடுத்து சாமி கும்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து எல்லாருக்கும் போடுவாங்க. நிறைய ஸ்மெல்ல ஒரு புகை மட்டுமாக தான் வருது. காற்று அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா புகை அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நிறைய ஸ்மெல் பொங்கிடுச்சு பால். கத்தனா பண்ணுங்க நரேஷ்குமார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தகிலனும் இசையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துருக்காங்க. சரி இவங்க பொங்கல் செய்யட்டும், அது வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் சொல்லி 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பானையில் வந்து கொஞ்சம் அரிசி எல்லாமே போட்டுட்ருக்காங்க. பொதுவாகவே வந்து நம்ம மாட்டுப்பொங்கல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சிராவை மஞ்சள் வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து கண்டிப்பாக மஞ்சள் சொல்லவே தேவையில்லை. இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3-4 மாதம், ஜனவரிலேருந்து மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மட்டுமே 600 மஞ்சள் வைப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 1 or 2 days தான் இதாக இருக்கும். கண்டினியூஸாக மஞ்சள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
எல்லாரும் அரிசி அள்ளி போடுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நானும் அரிசி அள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன். விஸ்வாத சங்கோதரர் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காப்புல. இந்த மானாங்குடி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவிக்குமார் வீடு எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் மாடு வச்சுருப்பாங்க. இது வந்து கவிக்குமார் வீட்டில் 2 மாடு வச்சுருக்காங்க. மாடு கண்டுபிடி வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக குளிப்பாட்டி டெக்கரேட் பண்ணிட்டாங்க. இது வந்து நரேஷ்குமார் வீட்டில் வந்து மாடு இருக்குது. எங்கள் அத்தையோட மாடு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டி சந்தனம் இதெல்லாம் வச்சு சூப்பராக மூக்கநகை எல்லாமே புதுசாக மாற்றி எல்லாம் அட்டகாசமாக அப்படியே குளிப்பாட்டி நிப்பாட்டியிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லார் வீட்லையும் மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் ஊர்லேயே வந்து 50-60 மாடு இருக்கும். ஒரு வீட்டில் மினிமம் 2-3 மாடு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதனால தான் இங்கே மாட்டுப் பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். கிராமம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி எல்லார் வீட்லேயும் வாசலில் வந்து பொங்க வைக்கிறாங்களா நம்ம எல்லாரும் வீட்லேயும் போய் நம்ம செக் பண்ணி அந்த வீடியோக்குள்ள எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நரேஷ்குமார் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் போக போகிறோம். வாங்க எல்லார் வீட்லேயும் இப்படி பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ் வீடு, 2வது கவிக்குமார் வீடு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ்குமார் வந்து அவங்க ஊரில் இருக்கிற எல்லா வீட்டையும் கவர் பண்ணி பார்க்க போகிறாரு. எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டு வாசலில் தான் பொங்கல் வைப்பாங்க. ஃபுல்லாக மாடு தான் இருக்குங்க. எல்லாமே பசு மாடு தான் அதிகமாக வளர்ப்பாங்க. இவர் யாருன்னா அதில் ஒன்றும் இல்லை, அந்த வீட்டுக்கு தான் இருக்காரு. அவர் வந்து போட்டு
எல்லார் வீட்லேயும் வந்து குக்கர் வந்து இறக்கி வச்சாங்க. நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து ஒவ்வொரு வீடாக வந்து கொடுப்பாங்க. 15ஆம் டிஷ் அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தா சந்தியா விழுந்துடும் கை சொல்லலாம். சந்தியா விழுந்துடும்.
ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்ம காரைக்குடி அண்ட் சிவகங்கை சுற்றுவட்டத்தில் எல்லா வீடியோவும் போட்டுருக்கோம். மறக்காமல் உங்களுக்கு வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.